இஸ் அ மீத்தேன். ஓகே, ஸோ இப்போ மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் கெட்டிங் CH3. ஓகே, CH3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த CH3 தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெத்தில்னு சொல்லுவோம். CH3 மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து திரும்ப ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் கெட்டிங் CH2. ஸோ CH2வை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட் இஸ் மெத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஜஸ்ட் ஒரு சிம்பிளஸ்ட் டேர்ம்ஸ் இது எல்லாமே. ஸோ மீத்தேன், மீத்தீன், மெத்தில் அண்ட் மெத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஒரு ஹாலோஜன் ஆட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா யூ நோ தட் இஸ் அ ஹாலோஜன்ஸ். ஓகேவா, எக்ஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ஹாலோஜன். ஸோ ஹாலோஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ நோ தட் என்னென்ன டைப் ஆஃப் ஹாலோஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ லைக் திஸ் ஹாலோஜன் யூ ஹாவ் டு யூஸ். ஓகேவா, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸ் கூட இந்த மாதிரி இப்போ இது CH3ங்கிறது ஒரு கார்பன் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் கூட மோர் தென் ஒன் ஹாலோஜன் ஆட்டம், ஒரே ஒரு ஹாலோஜன் ஆட்டம் தான் போட்டிருக்கேன், மோர் தென் ஒன் ஹாலோஜன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பாலி ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா CH2Cl2C. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீத்தேன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு 2 குளோரின் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல மோர் தென் ஒன் ஹாலோஜன் இருக்கு. ஸோ அதனால வி கால் இட் அஸ் ஜென்ரலா இட் இஸ் பாலி ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். ஆமா, கரெக்ட், இட் இஸ் பாலி ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கீழே எழுதிங்க, லைக் திஸ் காம்பவுண்ட்ஸ் are very much useful in industry and agriculture. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ லைக் எல்லா இண்டஸ்ட்ரியுமே கெமிக்கல்ஸ் தான் இல்லையா. இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் இல்லையா, நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்போ பெப்சி, கொக்கோ கோலா, 7-Ups, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய டைஸ், இப்போ நம்ம ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் இதெல்லாம் பாருங்க, அது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், ஒரு ஷர்ட் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு, ஒரு ஷர்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷர்ட்டோடைய கலர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ மாத்தி மாத்தி ஒவ்வொரு கலரா இருக்கு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தட் ஆர் லைக் அ கெமிக்கல்ஸ் ஒன்லி. ஓகே, தட் ஆர் ஆல் கெமிக்கல்ஸ் ஒன்லி. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தட் ஆர் ஆல் பாலிஹாலினேட்டட் காம்பவுண்ட்ஸ். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிம்பாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்கா ஸோ அந்த மாதிரி கிளாத் எல்லாமே மேக் பண்றது, கிளாத்துக்கு எல்லாம் டைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி வாட் அபவுட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மெயினா வந்துட்டு இன்செக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பூச்சிக்கொல்லி இது பண்றது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வயலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மருந்து அடிக்கணும் அப்படின்னா ஸோ அது கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த நம்ம போடக்கூடிய ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ பீனட்ஸ் போடுறோமா இல்லை வந்துட்டு ஏதாவது டால்ஸ் போடுறோமா, வாட் எவர் இட் இஸ், ஸோ எது போட்டாலுமே அந்த இதெல்லாம் நல்லா க்ரோ ஆகணும். அண்ட் தென் ஏதாவது வந்துட்டு தேவையில்லாம பூச்சிலாம் வந்துட்டு தேவையில்லாம அதை டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்கிறதுக்காக வி ஹாவ் டு யூஸ் சம் பெஸ்டிசைட்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அப்போ அதில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு விதமான
ஒரு அட்வான்டேஜஸ் இது எல்லாமே இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ், பாலிஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரியா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாலிஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸுக்கு டெஃபினிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நான் கொடுக்குற நோட்ஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்காது இது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் நம்ம சிபிஎஸ்சியில் வந்துட்டு படிக்கிறதுக்கும், ஸோ இது உங்களுக்கு நீட் எக்ஸாம்க்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த டாபிக் எல்லாமே. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாலோஜெனேட்டட் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலீன் குளோரைட். ஃபர்ஸ்ட் ஹாலோஜெனேட்டட் காம்பவுண்ட் மெத்திலீன் குளோரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க ஸோ நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ எனி திங் வாட் எவர் இட் இஸ் டவுட், ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்டுருங்க. மெத்திலின் குளோரைட். ஓகேவா. ஸோ மெத்திலின் குளோரைடு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. எஸ். ஸோ மெத்திலின் அப்படின்னா என்ன, CH2. CH2னா தான் மெத்திலின் இல்லையா. CH2 தென் குளோரைடு இருக்கிறதுனால Cl2 ஆட் பண்ணிடணும். ஏன் இங்கே நான் 2 Cl ஆட் பண்ணுறேன், ஏன் நான் 3 Clலாம் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, பிகாஸ் கார்பனுக்கு வேலன்சி வந்துட்டு 4 தான். மீத்தேனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு 2 Cl ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மெத்திலின் குளோரைட். ஆர் வி கால் இட் அஸ் 2 குளோரின் இருக்கு. ஸோ டைக்ளோரோ இங்கே ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேன், டைக்ளோரோ மீத்தேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரியா. ஸோ 2 விதமான இந்த காம்பவுண்டுக்கு நேம் இருக்கு. ஸோ மெத்திலின் குளோரைட்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி டைக்ளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். சரியா. ஸோ இந்த காம்பவுண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மெத்திலின் குளோரைடை ஹவு இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ டேக் மீத்தேன் எடுத்துக்கிட்டு 2 molecules ஆஃப் Cl2 ஆட் பண்ணுறீங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், லைட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே மீத்தேனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன். அதில் 2 ஹைட்ரஜனும் இங்கே குளோரினில் வந்துட்டு 4 குளோரின் இருக்கு, அதில் 2 குளோரினும் சேர்ந்து 2 HCl உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு பெண்டிங் இருக்கிறது என்னது, CH2Cl2 ப்ளஸ் 2 HCl உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ கிடைச்சிருச்சா, டைக்ளோரோ மீத்தேன் கிடைச்சிருச்சா உங்களுக்கு இல்லையா. டைக்ளோரோ மீத்தேன் வி எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் காட். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இது ஒரு ரியாக்ஷனாக உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரியாக்ஷன். பட் இதோட யூசஸ் என்ன, மெத்திலின் குளோரைடோடைய இந்த டைக்ளோரோ மீத்தேனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசஸ் இட் இஸ் an effective solvent used in pharmaceutical and food industry. ஸோ யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மெத்திலின் குளோரைடோட யூசஸ் என்னன்னு பார்க்கும்போது, இட் இஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் சால்வெண்ட். ஓகேவா. நல்ல ஒரு சால்வெண்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஸோ இது வேற எங்கெல்லாம் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஸோ ஒரு பொருளை வந்துட்டு கரைக்கிறதுக்காக, ஒரு பொருளை டிசால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிட்டிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபார்மசிட்டிக்கலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மசிட்டிக்கலில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எனக்கு கரையணும், ஸோ ஈஸியாக வந்துட்டு எனக்கு டிசால்வ் ஆகணும். ஸோ அப்படிங்கிறதுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே அதே மாதிரி தான். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆன ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சால்பிள் பண்ணணும், ஏன்னா அதை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த
very important polyhalogenate. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மெத்திலீன் குளோரைடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், it is a sweet smelling. It is a sweet smelling liquid with boiling point 61 degrees Celsius. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் லிக்விடாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஸ்மெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங்னஸ் இருக்குது. அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், 61 டிகிரி செல்சியஸில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஓகே ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு போதும். ஸோ திஸ் இஸ் த மெத்திலின் குளோரைடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் பாலிஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ஸில் குளோரோஃபார்மை பற்றி பார்த்துருவோம். குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்மோட ஃபார்முலா என்னென்னா CHCl3. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் குளோரோஃபார்ம். ஸோ இதோட IUPAC நேம் பிரகாரம் பார்க்கும்போது, ஸோ வி ஹாவ் 3 chlorine, ஸோ வி கால் இட் அஸ் ட்ரைக்ளோரோ. ஸோ இங்கே ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேன், ட்ரைக்ளோரோ மீத்தேன். ஸோ இந்த காம்பவுண்டோட ஸோ இது எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். த சேம் திங், அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். மீத்தேன் கூட இப்போ 3Cl2 ஆட் பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு 2Cl2 தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சேம் யூவி லைட்டை பாஸ் பண்ணும்போது வி காட் CHCl3 ப்ளஸ் 3HCl வந்துட்டு உங்களுக்கு வெளில போயிடும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ இந்த மீத்தேன்லேருந்து 3 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன், அது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு 6 குளோரின் இருக்கு. எப்படின்னா 3 2s are 6. ஓகேவா? ஸோ 6 குளோரின் இருக்கு, அதில் ஒரு 3Cl எடுத்துங்க. அந்த 3Hம் இங்கே இருக்கக்கூடிய 3Cலும் சேர்ந்து 3HCl உங்களுக்கு வெளில போயிடுது. பெண்டிங் இருக்கிறத அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பண்ணிடுங்க, CHCl3. ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ்பெக்டட் polyhalogenated compound, that is a chloroform. ஓகே, ஸோ அதே மாதிரி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சேம் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் லிக்விட் அண்ட் இதோட பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ சேம் லைக் மெத்திலின் குளோரைட் வித் பாய்லிங் பாயிண்ட் 61 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுங்க. நிறைய பேர் இதை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியம் நினைப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு 2 times வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கு.
இப்போ இந்த குளோரோஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இந்த குளோரோஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த CHCl3 காம்பவுண்ட்ஸு ஒரு பெஸ்ட் அனஸ்டீஷியா ஏஜென்ட் ஆக்சுவலி இது. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அரல்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும், ஸோ ரொம்ப ஆக்சிடென்டல் கேஸாக இருக்குது, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க டேரெக்டாக வந்துட்டு நம்ம நைஃப் வைக்க முடியாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க வி நீட் சம் அனஸ்டீஷியா. ஸோ அனஸ்டீஷியா மீன்ஸ் வாட்னா தட் இஸ் ட்ரௌசினஸ் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு மூமெண்ட். ஸோ அனஸ்டீஷியா அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் ஆஃப் த மயக்க மருந்து, ஓகேவா. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரௌசி மூட், ஓகே. ஸோ நல்ல ஒரு ட்ரௌசி மூட் போயிடும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், ஓகே. பட் இட் வில் நாட் அஃபெக்ட் அவர் சிஎன்எஸ் சிஸ்டம், நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது தான் அனஸ்டீஷியா கொடுத்தோம் அப்படின்னாக்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. ஸோ யூஸ்வலாக இதுலேயே வந்துட்டு லோக்கல் அனஸ்டீஷியான்னு இருக்கு, சும்மா அதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோக்கல் அனஸ்டீஷியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு டீத்தில் வந்துட்டு சம்திங் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ வந்துட்டு டீத் வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ டீத் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு நான் ஜஸ்ட் அதை ஒரு ஒரு கிளீனிங்க்கு போகிறேன். ஸோ அப்படின்னு பண்ணும்போது அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு அனஸ்டீஷியா போடுவாங்க, அதான் லோக்கல் அனஸ்டீஷியா. லோக்கல் அனஸ்டீஷியானா அந்த ஏரியா மட்டும், ஓகேவா. நம்மளுடைய மவுத்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக செயலிழந்துடும். அப்போ வந்துட்டு ஈஸியாக ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டீத் வந்துட்டு நான் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த குளோரோஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அனஸ்டீஷியா, ஓகேவா. ஸோ இது ஒன் ஆஃப் த அனஸ்டீஷியா. ரெண்டாவது, இந்த குளோரோஃபார்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நம்ம டார்க் கலர் பாட்டிலில் தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். நார்மலாக ஒரு ஒயிட் பாட்டில்லையோ ஒரு ப்ளூ பாட்டில் அந்த மாதிரி வச்சிருக்கணும். ஒரு நார்மலாக டார்க் நல்ல ஒரு பிளாக் டார்க் பாட்டில்ஸில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன் இதை இப்படி வைக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் வந்துட்டு நம்ம நீங்கள் அந்த குளோரோஃபார்மை வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒயிட் பாட்டில்லையோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்துட்டு இதில் பட்டு ஆக்சிடேஷன் நடந்துடும், ரியாக்ஷன். CHCl3 வந்துட்டு குளோரோஃபார்ம் கூட அந்த ஆக்சிஜன் கலந்து ஆக்சிடேஷன் நடந்து பாய்ஸ்னஸ் கேஸ், ஒரு கேஸ் பாஸ்ஜின் அப்படிங்கிற ஒரு பாய்ஸ்னஸ் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். அந்த கேஸ் வந்துட்டு குளோரோஃபார்மை விட பாய்சன் கேஸ், ஓகேவா. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் எழுதிங்க, இந்த ரியாக்ஷன் நான் போடுறேன். It is stored in dark colored bottles because closed போட்டுங்க. It gets, இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பேஜில் எழுதலாம். Next page. Oxidized in the presence of sunlight to form a poisonous gas. அந்த கேஸோட ஃபார்முலா என்னன்னா COCl2. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்ஜீன் கேஸ் அப்படிம்பாங்க. See here, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ குளோரோஃபார்ம் இருக்கு. குளோரோஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறேன் வித் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஓகேவா. சன்லைட் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ்க்காக இங்கே ஒரு 2 பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா COCl2 கிடைக்குது.
ப்ளஸ் 2HCl. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். திஸ் இஸ் கால்டு த பாஸ்ஜீன் கேஸ். வெரி வெரி பாய்சன், வெரி வெரி பாய்சன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இது அசர்ஷன் ரீசன்லாம் கேட்பாங்க, இது ஒரு இதாகவும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டு எது வந்துட்டு விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன், விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதுலையும் கேட்கலாம். அசர்ஷன் ரீசன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ மேலே அசர்ஷனில் வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மேலே அசர்ஷனில் வந்துட்டு குளோரோஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் டார்க் பாட்டில்ஸ், இது அசர்ஷன்ஸ். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் கெஸ்ட் ஆக்சிடைஸ்டு, பிகாஸ் இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு டியூ டு த சன்லைட். ஸோ இது ரீசன் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் வே. ஸோ பாஸ்ஜன் கேஸ் பார்த்தாச்சு. இப்போ எதுக்காக வந்துட்டு டார்க் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? இப்போ சப்போஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்க, நல்ல ஒரு டார்க் பாட்டில்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தோம்னு வைங்க. இப்போ 1% எத்தனால் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாஸ்ஜின் கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா டையத்தில் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இன்கேஸ் இப்போ நான் இப்போ தப்பு நடந்துருச்சு, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை வேற ஏதாவது ஒரு பாட்டில்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணி நான் விட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ஜின் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டோம். பட் இது ரொம்ப பாய்சன் கேஸ். இது ரொம்ப நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க, ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிடக்கூடாது. வச்சிருந்தோம்னாக்க நம்மளுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ஈஸியாக டாக்ஸிக் பண்ணி விட்டுடும். அந்த ஏரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பாய்சன் ஏராக மாற்றி விட்டோம். ஸோ அதை நம்ம வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னாக்க, அந்த கேஸஸ், இந்த பாஸ்ஜின் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் ஃபார்ம் ஆன உடனே அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1% வந்துட்டு எத்தில் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடணும். அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா டைஎத்தில் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த டைஎத்தில் கார்பனேட் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த நான் வோலடைல் அண்ட் நான் டாக்ஸிக். அதையும் நான் கீழே எழுதுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ரியாக்ஷன் சொல்றேன். It is therefore stored in closed dark colored bottles completely filled. ஸோ இது வரைக்கும் எழுதிங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே, ஸோ இதோட கண்டினியூ பண்ணீங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு so that air is kept out, full stop. 1% ethyl alcohol is added so as to convert oxygen gas to diethyl carbonate. Oxygen gas to diethyl carbonate, which is non-volatile and non-toxic. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ தட் ஏர் இஸ் கெப்ட். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்ஜின் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ குளோரோஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது. அப்படி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சா பாஸ்ஜின் கேஸ், அதாவது COCl2 ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, டாக்ஸிக் ஆயிடுச்சுனாக்கா திரும்ப நம்ம அதை திரும்ப ரீகன்வெர்ட் பண்ண முடியுமானாக்கா பண்ண முடியாது. மேபி அந்த டாக்ஸிக்கை நம்ம தடுக்கலாம். ஓகேவா? மேபி அந்த டாக்ஸிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தடுக்கலாம். ஸோ அந்த டாக்ஸிக்கை வந்துட்டு நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1% வந்துட்டு எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணால் அந்த கேஸ் எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா டைஎத்தில் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. அந்த அந்த டைஎத்தில் கார்பனேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் வாலடைல். ஸோ ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது, நான் டாக்ஸிக். அந்த அளவுக்கு வந்துட்டு டாக்ஸிக்காகவும் அது இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ COCl2ங்கிறது என்னது? பாஸ்ஜீன் கேஸ் ப்ளஸ் எத்தில் ஆல்கஹால் தானே யூஸ் பண்ணுறீங்க, C2H5OH. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி CH3CH2OH போட்டுங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து நம்ம பண்ணும்போது எனக்கு என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா C2H5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. C 2 டைம்ஸ் இருக்கா? அண்ட் தென் CO, இந்த CO நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ CO3. ஸோ பெண்டிங் இருக்கிறது 2HCl உங்களுக்கு வெளில. ஸோ இந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். திஸ் இஸ் அ டைஎத்தில் கார்பனேட். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறேன். டைஎத்தில் கார்பனேட். ஓகே, ஸோ குளோரோஃபார்ம் வந்துட்டு வேற எங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது போகலாம். ஸோ இந்த குளோரோஃபார்மோடைய யூசஸ் ரொம்ப முக்கியமானது. குளோரோஃபார்மோடைய யூசஸ், ஸோ இதெல்லாம் நிறைய MCQஸில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஸோ குளோரோஃபார்ம் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் வைட்லி
is widely used in industry as a solvent for fats, waxes, rubber, etc. ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஃபேட்டு, வேக்சஸ்ஸு, ரப்பர் இதெல்லாம் வந்துட்டு டிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சால்வெண்ட்டாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இட் வாஸ் ஒன்ஸ் யூஸ்ட் இன், இப்போ நம்ம பார்த்தது அனஸ்டீஷியான்னு பார்த்தோம் இல்லைல்ல, அது யூஸ்டு ஆஸ் அண்ட் போட்டுங்க, as an anesthetic agent. ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன் சர்ஜரி. அண்ட் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஏன்னா இது ஸ்வீட் ஸ்மெல்லிங்காக இருக்கு. ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இன் காஃப் சிரப். ஸோ உடம்புக்கு நல்லது தான், பட் ஆனால் வந்துட்டு சிரப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சிரப்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சாப்பிட்ட ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் மூடு வரும். ஓகேவா? ஸோ ஈஸியாக இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது, ஹெட்ஏக் வந்துட்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னா, ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க டேப்லெட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ டேப்லெட்ஸ் வந்துட்டு யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ யாராவது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஸோ எப்பயுமே வந்துட்டு எனக்கு ஸோ வாட் இஸ் தட், ஒரு காஃப் வந்துட்டு இருக்கு, எனக்கு ஹெட்ஏக் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளுக்கு டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த காஃப் சிரப் அப்படிங்கிறது, சிரப் காஃப்னு சொல்கிறத விட சிரப் அப்படிங்கிறது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஸோ பட் எனக்கு சாப்பிட்றோம், பட் ஆனால் வந்துட்டு எனக்கு காஃப் இருக்குது, ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு போதுமான அளவுக்கு அந்த ஸ்லீப்பிங் வந்துட்டு எனக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரப் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சிரப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா காஃப் வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸும் இருக்கும், அது கூடவே நம்மளுக்கு ஈஸியாக தூக்கம் வரதுக்கான அந்த ஒரு இதுவும் வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த சிரப்ஸோடைய ஒரு கான்செப்ட்ஸ் அது. ஸோ காஃப் சிரப் அப்படிங்கிறது அதுதான். பட் நவ் இட் இஸ் நாட் யூஸ்டு. பட் இதை வந்துட்டு அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ அனஸ்டீஷியா இந்த குளோரோஃபார்மை. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் பாஸ்ஜின் கேஸ். ஏன்னா பாஸ்ஜின் கேஸை பற்றி இவ்வளோ நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா குளோரோஃபார்ம் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தருது. ஸோ நல்ல நல்ல இடத்துலலாம் வந்துட்டு யூஸ் பண்ண, இப்போ சர்ஜரிக்கெலாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். சர்ஜரி நம்மளுக்கு கொடுக்குறோம், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னாக்க சும்மா நம்ம அவங்க ஒரு நார்மல் இடத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு கான்சியஸில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ தே ஆர் நாட் கம்பேக்ட் இல்லையா? பட் ஆனால் தட் இஸ் த ரீசன் வி ஆர் கிவிங் அனஸ்டீஷியா. பட் அனஸ்டீஷியாவில் பட் நிறைய அனஸ்டீஷியா இருக்குது, டைத்லீத்தர் நிறைய இருக்குது. பட் ஆனால் இது குளோரோஃபார்ம் வந்துட்டு ஒரு குட் அனஸ்டீஷியாவாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பாஸ்ஜின் கேஸ்ன்னு ஒன்று வருது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஸோ இப்போ ஓப்பன் இதில் வச்சிங்க அப்படின்னு ஈஸியாக வந்துட்டு இந்த பாஸ்ஜின் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுனால அது வந்துட்டு டாக்ஸிக்னு படிச்சாச்சு. அப்போ அதை நம்ம எடுத்துக்கும் போது இட் இஸ் வெரி டு அஸ். தட் இஸ் த ரீசன் வி ஆர் நாட் யூஸ்டு லைக். இதை நோட் பண்ணிங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாலிஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம். ஸோ அயோடோஃபார்ம்னு சொல்லும்போது CHI3. So this is the formula for iodoform. பட் இதோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி அங்கே சொன்னோமோ அதே மாதிரி இங்கே 3 அயோடின் இருக்கா. ஸோ வி கால் இட் அஸ் ட்ரை அயோடோ. ஒரு கார்பன் இருக்கு, இட் இஸ் அ மீத்தேன். ட்ரை அயோடோ மீத்தேன். ஓகே, ட்ரை அயோடோ மீத்தேன். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, we can take ethyl alcohol. So this is a ethyl alcohol or ethanol அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எத்தனால். ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 4 molecules of iodine ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த presence of 6 molecules of sodium hydroxide. ஓகே, NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHI3 கிடைக்குது ப்ளஸ் HCOONA கிடைக்குது. பட் வி நீட் திஸ் ஒன்லி. இதை மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா we know that already. This is called the iodoform or we call it as triiodomethane. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் உங்கள் புக்கில் வந்துட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, பட் ஆனால் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஓகேவா, ஸோ அதோட யூசஸ்ஸு, அதோட இதெல்லாம் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சில இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அயோடோஃபார்ம். அயோடோஃபார்மை நம்ம ஃபர்ஸ்ட்டாக எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதே இப்போ செகண்ட் கான்செப்ட் பார்க்கும்போது ஐ எம் டேக்கிங் CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா அசிட்டோன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த அசிட்டோனே வந்துட்டு ஒரு சால்வெண்ட் தான். ஓகே, ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 molecules ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி காட் அயோடோஃபார்ம். ஓகேவா, ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ 2 மெத்தட் கொடுத்துருக்கேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க. சாரி, ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். 3 molecules ஆஃப் அயோடின் ஆட் பண்ணிங்க ஆரோ மார்க்கில். இதுதான். ஸோ 2 ப்ரிப்பரேஷன் இருக்குது, அந்த 2 ப்ரிப்பரேஷனையும் கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் எதுவுமே நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அயோடோஃபார்ம் வந்துட்டு பார்க்கறதுக்கு என்ன கலரில் இருக்கும்னா இட்ஸ் லைக் அ yellow colored solid. ஆக்சுவலி இது iodoform is a yellow colored solid having melting point எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 392 Kelvin. ஸோ இதுதான் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் insoluble in water but dissolves readily in organic solvents. ஸோ அயோடோஃபார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் அ எல்லோ கலர்டு சாலிட். ஓகேவா, நாட் லிக்விட், கேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இட்ஸ் அ சாலிட்ஸ். ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 392 Kelvin. ஓகேவா, ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 392 Kelvin. ஸோ இது வந்துட்டு வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ வாட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சாலிபிளாக இருக்கும், பட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் வந்துட்டு ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். ஆர்கானிக்ல ஈஸியாக வந்துட்டு இது டிசால்வ் ஆகிடும்.
நோட் பண்ணிங்க. ஸோ இப்போ இதோட யூசஸ் பார்க்கலாம். யூசஸ். ஸோ அயோடோ ஃபார்மை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆன்டிசெப்டிக் ரியேஜென்ட். இப்போ எப்படி நம்ம வந்துட்டு குளோரோஃபார்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதை இட் இஸ் ஒன் ஆஃப் த அனஸ்டீஷியா ஏஜென்ட். ஸோ முதல்ல கிளாசிக்கலாக வந்துட்டு அது அனஸ்டீஷியா ஏஜென்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் பாஃப்ஜின் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதுலேருந்து எவால்வ் ஆகிறதுனால யூ கனாட் யூஸ் தஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது அயோடோஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது அது குளோரோஃபார்ம், இது அயோடோஃபார்ம். குளோரோஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். ஸோ முதல்ல இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் நிறைய வந்துருச்சு, நிறைய க்ரீம்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. பட் ஆனால் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விழுந்துட்டு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு பிளட் ரிலேட்டட் காயம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தே யூஸ் சம் டிங்சர். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ டிங்சர் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஸோ எனி அதர் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ தே யூஸ் லைக் தட் டிங்சர். தட் டிங்சரில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் தான் இருக்கும். ஓகேவா? அந்த அயோடின் வந்துட்டு இட்ஸ் வெரி குட் ஆன்டிசெப்டிக் ரியேஜென்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அயோடோஃபார்ம்ங்கிறதுனால இதை இட் இஸ் used as an antiseptic for dressing wounds. ஸோ அதே மாதிரி the haloform reaction, ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு பாயிண்ட் போதும். ஓகேவா? ஸோ இது மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பாலிஹாலஜனேட்டிவ் காம்பவுண்ட்ஸ் கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைட்னா CCl4 ஃபார்முலா. ஏன்னா கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், டெட்ராக்ளோரோ மீத்தேன் இப்படியும் சொல்லலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு நேம் தான், டெட்ராக்ளோரோ மீத்தேன். ஓகே. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ CS2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். ஸோ CS2 அப்படிங்கிறது என்னன்னா கார்பன் கார்பன் டைசல்ஃபைடு. ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், கார்பன் டைசல்ஃபைடு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குளோரின் ஆட் பண்ணுறேன். 3Cl2 குளோரின் ஆட் பண்ணிட்டு AlCl3 ஆட் பண்ணுறேன். இந்த AlCl3 ஜஸ்ட் லைக் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குதுன்னா CCl4 நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது, கார்பன் டெட்ராக்ளோரைடு கிடைக்குது. சரியா? ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட். இது இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். CCl4 அப்படிங்கிறது
is a colorless liquid with boiling point 350 Kelvin. ஸோ அதே மாதிரி அடுத்தது it has a sickly smell அப்படிங்கிறாங்க. sickly smell இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ யூசஸ்லாம் இருக்கு இன்னும். இந்த நான் கொடுக்குற பாயிண்ட்டை மட்டும் படிங்க. ஸோ புக்கில் படித்து குழம்பிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இதோட யூசஸ் பார்த்துடலாம். இட் இஸ் produced in large quantities for use in manufacture of refrigerants and propellants for aerosol can. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரன்ஸ் ப்ரொப்பலன்ஸ்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராக்கெட் ப்ரொப்பலன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ராக்கெட்ஸ்லாம் நம்மளுக்கு போகுது இல்லையா, அந்த ராக்கெட்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூயல்ஸ் அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு, ஏரோசல்ஸ் கேன்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக இந்த லார்ஜ் குவான்டிட்டிஸ் அளவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as feedstock in the synthesis of CFC. You know that already. CFC na chlorofluorocarbon. CFC na chlorofluorocarbon and other chemicals like pharmaceutical manufacturing and generally used as solvent. இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணீங்க ஃபாஸ்ட்டாக.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்தது ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் அடுத்தது there is some evidence that exposure to carbon tetrachloride causes liver cancer in humans. ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்திங் ஒரு எக்ஸ்போஷர்ஸ் ஏதாவது இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம குளோரோஃபார்ம் எப்படி எக்ஸ்போஸ் ஆனிச்சுனாக்க பார்ஜின்ங்கிற அப்படிங்கிற கேஸ் வந்து நம்மளுக்கு டாக்ஸிக் ஆகுதோ, அது மாதிரி கார்பன் டெட்ராக்ளோரைடு இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு எதை உருவாக்கும்னா ஹியூமன்ஸோட லிவர் டைரக்டாக போய் லிவரை தான் போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது the most common effect or dizziness light headedness nausea and vomiting. Which can cause permanent damage to nerve cells. ஓகே, ஸோ இதெல்லாமும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அஃபெக்ட்ஸாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். when carbon tetrachloride is released into the air, it rises to the atmosphere and depletes to ozone layer.
ஸோ ஓசோன் லேயருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் இந்த கார்பன் டெட்ராக்ளோரைட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பாலிஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரியான். ஸோ இந்த ஃப்ரியான் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ரியான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரியான்ஸ்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணீங்க. இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன், அதாவது சிஎஃப்சி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் of methane and ethane are collectively called ஃப்ரியான்ஸ். ஸோ ஃப்ரியான்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது குளோரோஃப்ளூரோ காம்பவுண்ட்ஸும் மீத்தேன் அண்ட் ஈத்தேன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஃப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்டு த ஃப்ரியான்ஸ். ஸோ இது இந்த ஃப்ரியான்ஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ரியான்ஸ். (3CCl4) கார்பன் டெட்ராக்ளோரைடு கூட SbF3 ஆட் பண்ணுறேன், 2SbF3. ஸோ இது வந்துட்டு CCl4னா கார்பன் டெட்ராக்ளோரைட். SbF3னாக்க ஆன்டிமனி ட்ரைஃப்ளூரைட். Sbனா ஆன்டிமனி, ஆன்டிமனி ட்ரைஃப்ளூரைட். ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணிட்டு கேட்டலிஸ்ட்டாக வந்துட்டு ஆன்டிமனி குளோரைடு ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்